பிரைஸ் அலாட் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நாம இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 36 மற்றும் 37. அது குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதே இடத்துல பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற சொல்லும் பொழுது ஆன்மீக விதமாக, ஆவிக்குரிய விதமாக நாம் அச்சுறுத்தப்படும் பொழுது, எவ்வாறு அதை சந்திப்பது? ஆவிக்குரிய விதமாக, அதாவது பார்க்கும்போது வெளிப்படையாக நமக்கு இன்னும் ஒரு பிரச்சனை ஏற்படவில்லை. ஓகே. ஆனால் பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லி நாம அச்சுறுத்தப்படுகிறோம் பல விதத்துல. அந்த தருணத்துல நாம் எப்படி செயல்பட வேண்டும்? அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க அந்த அச்சுறுத்தலே உண்மையாக நிகழும் பொழுது, அது எப்படி ஆண்டவர் நமக்கு எப்படி விடுதலை கொடுக்கிறார் அப்படி என்பதை பார்க்க போகிறோம். அச்சுறுத்தல் முதலாவது ஏற்படுகிறது. அச்சுறுத்தலுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் உண்மையாக நடக்கிறது. அச்சுறுத்தல் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அந்த நம்ம நடந்து கொண்ட விதத்தின் படியாக ஆண்டவன் நமக்கு எப்படி விடுதலை கொடுக்கிறார். Today we are going to see the how we are intimidated spiritually, and when we are intimidated spiritually, how we have to act. First part. In second part, when we are acting in a perfect way, when we are intimidated, how God is going to deliver us when that intimidation become true. When that intimidate is going to happen to us literally. In both ways, how we have to act and how is God is going to deliver. For that, we are going to take Isaiah chapter 36 and 37. அதற்காக நான் உங்களுக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அப்பொழுது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ள பகுதி ஏசாயா 36, டைமர் தான் 37 கூட முடிக்கலாம். ஃபெய்த் அண்டர் சீஜ், அதாவது முற்றுகையிடப்பட்ட விசுவாசம். நம்முடைய விசுவாசம் உண்டு, ஆனால் அந்த விசுவாசம் சூழ்நிலைகளால் முற்றுகையிடப்படுகிறது. அதுதான் நான் என்ன சொல்றேன், that we call it as an intimidation, spiritually intimidation. அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாக நான் முற்றுகையிடப்படுகிறேன், நான் அச்சுறுத்தப்படுகிறேன். அந்த டயத்துல என்னுடைய விசுவாசம் முற்றுகையிடப்படுகிறது. எப்பொழுது நம்முடைய விசுவாசம் முற்றுகையிடப்படும் என்றால், ஆவிக்குரிய விதமாக நாம் அச்சுறுத்தப்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் முற்றுகையிடப்படுகிறது. அந்த விசுவாசம் முற்றுகையிடப்படும் பொழுது நாம் எதையெல்லாம் நம்பி இருந்தோமோ அந்த நம்பிக்கை எல்லாம் நம்மளை கைவிட்டு விடும். நாம் பயந்த சூழ்நிலை நமக்கு நேரிடுவது போன்ற ஒரு சம்பவங்கள் நம்மளை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். மூன்றாவது, அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வெளிப்படையாக தேவனுக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்கள் நம்மளை பயமுறுத்துவார்கள். How the spiritual intimidation happen is that the fearful thing what we think that is going to happen is lightly happening in front of us. Second thing, the people who are against the God are going to make the fearful things about against us. இதெல்லாம் நடக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் முற்றுகையிடப்படுகிறது. During this time, our faith is going to be intimidated. This happened to the king Hezekiah and especially the people who are living in Jerusalem. இந்த காரியம் எசேக்கியா ராஜாவுக்கும் எருசலேமிலே ஜீவித்துக் கொண்டிருந்த ஜனங்களுக்கும் இது நடக்குது. யாரால நடக்குது என்று சொல்லி பார்க்கும்போது அசீரிய ராஜாவினால் நடக்கிறது. இந்த சம்பவம் நடக்கும் என்று பயந்துதான் அசீரிய ராஜா சொந்தமான சில முயற்சிகளை முன்பாகவே எடுக்கிறாரு. The king Assyria know that the king Hezekiah already know that King Assyria will come and attack them. So he is taking certain things, relying on himself and relying on other people. தன்னை சார்ந்தும் பிற ஜனங்ககிட்ட உதவி கேட்டும் சில காரியங்களை செய்து இப்படியாக அசீரிய ராஜாவின் முற்றுகையில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக எசேக்கியா ராஜா பல காரியங்களை முன்னெடுக்கிறாரு. அப்படி முன் எடுத்து கூட அந்த சொந்த முயற்சிகள் எல்லாமே வீணாய் போய்விட்டது. What all the own effect Hezekiah took all became failure. So he is under a great siege of faith. So அவருடைய விசுவாசம் முற்றுகையிடப்பட்டு விட்டது. அதை நாம 36 அதிகாரத்திலும் 37 அதிகாரத்திலும் அதை பார்க்க போகிறோம். எசேயா 36 அதிகாரம் யூதாவில் அசீரிய படையெடுப்பை விவரிக்கிறது. அங்கே எசேக்கியா ராஜாவும் எருசலேமின் மக்களும் அசீரிய தளபதியால், அதாவது ரப்சாக்கே என்கிற அசீரிய தளபதியால் அச்சுறுத்தப்பட்டு கேலி செய்யப்படுகிறார்கள். இந்த 36 அதிகாரத்தில் என்ன நடக்குது என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
ராஜா, அசீரியா ராஜா யாரை அனுப்புகிறாரு? அவருடைய தளபதியை அனுப்புகிறாரு. தளபதி, அந்த தளபதியோட பதவி 3வது நிலை பதவி. ராஜாவுக்கு 3வது நிலை பதவியில இருப்பவன் தான் தளபதி. அந்த தளபதியோட பெயர் ரப்சாக்கே. அவனை அசீரிய ராஜா சனகரிப் அனுப்புகிறார். யாருக்கு விரோதமாக? எருசலேமுக்கு விரோதமாக அனுப்புகிறாரு. அவர் கேலி செய்து அச்சரித்துகிறாரு, கேலி செய்கிறார். புரியுதா? அசீரியாவின் வந்த தேசத்தை எந்த தேவனும் காப்பாற்ற விடு. அது அசீரியா யாரெல்லாம் தேசத்துக்கு எதிராக போய் முற்றுகையிட்டு கைப்பற்றுகிறார்களோ அந்த தேசத்திலே ஜனங்கள் பல கடவுளை வணங்கினாங்க. எந்த கடவுளும் அவர்களை காப்பாற்றவில்லை. மற்றமல்ல கூறி சத்துரு தேவன் மீதான அவர்களுடைய விசுவாசத்தை குறைக்க மதிப்பிடுகிறார். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான்? அப்படி சொல்றதுனால இந்த எருசலேம்லையும் எசேக்கியா ராஜாவுக்கும் யெகோவா தேவன் மேல இருக்க விசுவாசத்தை குறைக்க பார்க்கிறான். இதுதான் விசுவாசம் முற்றுகையிடப்படுதல். அது அதாவது கர்த்தரை நம்புவது அர்த்தமற்றது என்று சொல்கிறார். So in the case of faith, sieging of faith, what actually happened is Sennacherib sent his commander Rabshakeh towards Jerusalem, and he tried to intimidate the people and ridicule the people by telling them it is waste to rely on the Jehovah God, because whenever they went and captured other countries, the people who are believing their own God didn't rescue them. The same way, your God is not going to rescue. It is worthless to believe your God, that is Jehovah. In that way, that Sennacherib is intimidating our spiritually and sieging. This lead to sieging of our faith. அப்ப அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கும்போது, அதாவது இலக்கு உளவியல் போர். the main intention is psychological warfare. இலக்கு என்னது? உளவியலாக விதமாக நாம போர் செய்யப்படுகிறோம். தேவன் மீதான மக்களின் நம்பிக்கையை குறை மதிப்பிடுகிறதுக்கு உட்படுத்துவது. எப்போ பார்த்தாலும் அந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், what it will do is it will make the people to get away from the faith towards the true God. தேவன் மீதான நம்பிக்கையிலிருந்து மக்கள் குறைக்கப்படுகிறார்கள் மற்றும் சண்டையிடாமல் சரணடைய கட்டாயப்படுத்துகிறார்கள். Here in this spiritual warfare, actually what is happening is no need to fight, just surrender to the enemy. So that is what is happening in psychological warfare. அதாவது உளவியல் விதமாக நாம் போர் செய்யப்படும் பொழுது, பாதிக்கப்படும் பொழுது, தேவன் மீது இருக்கிற நம்பிக்கை குறைக்கப்படுவதோடு கூட, இரண்டாவது, நான் அந்த பிரச்சனைக்கு என்னால வெளில வர முடியாது, நான் சரணடைஞ்சிடறேன், எனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு என்று சொல்லி அந்த பிரச்சனையை சரணடைய வைப்பது. இதுதான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். உளவியல் சம்பந்தப்பட்ட போர் நமக்கு ஏற்படும் பொழுது 2 காரியங்கள் நம்ம நடக்கிறது. ஒன்று, தேவன் மீது உள்ள நம்பிக்கை குறைகிறது. அது எதை நோக்கி நம்மளை கொண்டு போகிறது? இரண்டாவது, அந்த எது நமக்கு எதிராக வருகிறதோ அதுகிட்ட சரணடைஞ்சு, நான் உன்கிட்ட தோத்து போயிட்டேன், நீ என்னை மேற்கொண்டு விட்டா என்று கைவிட்டு அதுகிட்ட சரணடை வைக்கிறது தான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். இந்த வார்ஃபேர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் நடக்கத்தான் செய்கிறது. இந்த வார்ஃபேர்ல தான் நம்ம ஜெயிக்கணும். இதுதான் எசேக்கியா ராஜாவுக்கும் எருசலேம் இருந்த ஜனங்களுக்கும் நடந்தது. சோ இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சக்தி வாய்ந்த பாடம், the important lesson what we are learning from this spiritual psychological warfare is that ஆன்மீக மிரட்டல் மற்றும் அது விசுவாசத்துக்கு எவ்வாறு சவால் விடுகிறது. இந்த psychological warfare, what we are learning is that the intimidation, the spiritual intimidation, and how it make us to go away from the faith. எப்படி சவால் விடுது, விசுவாசத்துக்கு சவால் விடுது. எது? அந்த ஆன்மீக மிரட்டல். இரண்டாவது, மனித வலிமையை நம்புவதற்கும் தேவன் மீது நம்பிக்கை வைப்பதற்கு உள்ள வித்தியாசம். இதுல during this spiritual warfare we try to understand there is a difference between relying on the strength of the human and having the hope on Lord God Jesus Christ. இந்த இடத்துல நம்ம இதுக்கு உள்ள வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சு கொள்வோம். மனித வலிமையை மீது நம்புவதனால ஏற்படுவது என்ன, உண்மையுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைப்பதனால வருகிற வித்தியாசம் என்ன என்பதை இந்த ஸ்பிரிச்சுவல், அதாவது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நமக்கு விளக்கிவிடும். மூன்றாவது, மிகுந்த அழுத்தத்தின் மத்தியிலும் அவருடைய ஜனங்களை
அவரை நம்பும் போது தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். புரியுதா? இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ல ரொம்ப கஷ்டம் ஆண்டவர் நம்புறது. During this psychological intimidation and the psychological warfare, it is difficult to trust God fully. You can trust God certain amount, but 100% you cannot trust God. In that psychological warfare, if you trust God 100%, then God will show himself ட்ரூத்ஃபுல் இன் தட் சிச்சுவேஷன். நம்ம 100% இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல உளவியலான சம்பந்தப்பட்ட அந்த போர்க்களத்துல ஆண்டவரை மட்டுமே 100% விசுவாசிக்கும் போது தேவன் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி விடுவார். இதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். அப்போ முதலாவது மிரட்டல் வருகிறது. எது 36 அதிகாரம் நம்ம என்ன படிக்கிறோம்? மிரட்டல் வருகிறது. யார் மிரட்டுறா? இப்ப முதல்ல என்ன? அச்சுறுத்தல். யாருக்கு அச்சுறுத்தலை கொண்டு வருகிறது? சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ல ஃபர்ஸ்ட் மிரட்டல் தான் வரும். என்ன மிரட்டல் வருது அப்படின்றதை பார்க்கலாம். ஏசாயா 36 1 3 வசனங்களை பகிர்ந்து first is a threat arrives. How only in the psychological warfare first come is a threat. The threat is there in Isaiah 36 1-3. எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே. சோ இப்ப எப்ப threat வருது? 14ஆம். யார் ஆட்சி பண்றார்? எசேக்கியா ராஜா நல்ல விதமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்கள் விரோதமாக வந்து அவைகளை பிடித்து கொண்டான். இப்போ யூதா தேசத்திற்கு, யூதா குலத்திற்கு எவ்வளவு பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நீங்க பார்க்கும்போது யோசுவா எழுதிய புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இப்ப தயவு செய்து நீங்க இந்த மெசேஜ் முடிஞ்சோன்னா பாருங்க, எவ்வளவு பட்டணங்கள் யூதாவுக்கு கொடுக்கப்பட்டது என்று இருக்கும். ரைட்டா? கிட்டத்தட்ட ஒரு 100 120 பட்டணங்களை யாரு கொடுத்திருக்காங்க? யூதாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணங்கள்ல ஒரு 20 பட்டணங்கள் மதிலால் சூழப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிற பட்டணங்கள். மிச்ச பட்டணங்களுக்கு மதில் கிடையாது. இப்ப நம்ம சொல்றத பாத்தீங்கன்னா, யூதா தேசத்துக்குள்ளாக சனகிரிப், அதாவது அசீரிய ராஜா உட்பிரவேசித்து கிட்டத்தட்ட அனைத்து நகரத்தையும் அனைத்து பட்டணத்தையும் பிடித்து விட்டான். அரணான சகன பட்டணங்களையும் விரோதமானது அவைகளை பிடித்து விட்டான். சோ மதில் சூழ்ந்த பட்டணத்தையும் பிடித்து விட்டான், மதில் சூழாத பட்டணத்தையும் பிடித்து விட்டான். இப்ப பிடிக்காத பட்டணங்கள், அதாவது அவன் பிடித்து கொள்ளாத, அவன் ஜெயிக்காத பட்டணங்கள் எது என்றால், அசீரிய ராஜா லாகீஸில் இருந்து ரப்சாக்கேயை பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினான். இப்போ எது மட்டும்? லாகீஸ் அப்படி என்பது ஒரு அரணான பட்டணம். அதை இன்னும் பிடிக்கல. லாகீஸை இன்னும் பிடிக்கல. ரைட்டா? அது பிடிப்பதற்கு அசீரிய ராஜா அதை சூழ்ந்து பிடிக்கிறதுக்கு வேண்டிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறான். அந்த டயத்துல அவருடைய படை தளபதி ஆகிய சனகரிப் ரப்சாக்கேயை எருசலேமுக்கு அனுப்புறான். எங்க இருந்து? லாகீஸ்ல அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான், ஆனா அவன் எருசலேமுக்கு அனுப்புறான். ஏன் அனுப்புறான் அப்படின்னு நமக்கு தெரியும். லாகீஸ் என்ன? லாகீஸ் என்பது எருசலேமுக்கு அப்புறம் 2வது மிகப்பெரிய பட்டணம். அது மதினால் சூழப்பட்ட பட்டணம். அங்க என்ன இருக்கு? போர் தளவாடங்கள் அங்கதான் இருக்கு. நாம் பார்த்திருப்போம். சில சிட்டில இந்தியால பார்க்கும்போது போர் தளவாடங்கள் அதிகமா வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போர் செய்ய வேண்டிய மிஷின் கன்ஸ், அப்புறம் எல்லாம் போருக்கு வேண்டிய இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. என்ன நம்ம தயார் பண்ணும் ராஃபேல் அப்படிங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. நிறைய காரியங்கள் அதையெல்லாம் தயார் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பாதுகாப்பா சில பட்டணத்துல வைப்பாங்க. ரைட்டா? அப்போ அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பட்டணம். அப்படிதான் லாகீஸ்ல போர் தளவாடங்கள் அனைத்தும் சேகரித்து வைக்கப்பட்ட ஒரு பட்டணம். அந்த இடத்துல போர் வீரர்கள் அதிகமா இருந்தாங்க. இப்ப அந்த பட்டணத்தை பிடிச்சிட்டாங்க அப்படி என்றால் எருசலேம் ஈஸியா பிடிபட்டுடும். நல்லா புரிஞ்சுங்க. அதே டயத்துல அந்த லாகீஸை பிடிக்காம போயிட்டோம் அப்படி என்றால் எருசலேமை பிடிக்க முடியாது. ஏனென்றால் எருசலேமை போய் முற்றுகையிடும் போது இந்த லாகீஸ்ல இருக்கிற போர் வீரர்கள் போர் தளவாடங்களோடு எதிராக சண்டையிட்டு ஜெயிச்சிடுவாங்க. அதனால இவன் என்ன சொல்றான்? நான் லாகீஸ்ல முற்றுகையிட்டு இருக்கிறேன், நீ என்ன பண்ற? எருசலேமுக்கு போற. நீ இப்ப முற்றுகையிட போக கூடாது, சும்மா மிரட்ட போகணும். மிரட்டி அவங்களுக்கு உளவியல் சம்பந்தமாக பயத்தை கொடுத்து, நம்மளால இனி சண்டை போட முடியாது, நம்ம சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சரண்டர் பண்ண வச்சுடு. அந்த செய்தி இவங்களுக்கு வந்தவொடனே இவங்க ஆட்டோமேட்டிக்கா விழுந்துடுவாங்க. அதனால
இதுதான் நம்மோட டெக்னிக் அப்படி என்று சொல்லி யார் அனுப்புறா? சனகரிப்பு அவருடைய படை தளபதியாகிய ரப்சாக்கேயை எருசலேமுக்கு பயமுறுத்தும்படியாக அனுப்புறான். பயமுறுத்தி சண்டையே போடாம சரண்டர் ஆயிடணும் அப்படின்னு அனுப்புறான். அவன் வரான், எங்க வரான் பார்க்கலாம். எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினான். அவன் வந்து, நான் 2வது வசனத்தை வாசி, வண்ணாரத்துறையில் வழியில் உள்ள மேற்குலத்து சாலக தண்டையிலே நின்றான். இது என்ன வண்ணாரத்துறை வழியில் உள்ள மேற்குலத்து சாலக தண்டை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இடத்திலிருந்து தான் தண்ணீர் எங்க எருசலேமுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. அவன் எசேக்கியா ராஜா என்ன பண்ணுகிறான், எப்படியோ இப்போ முற்றுகையிட வந்துடுவாங்க, வந்துட்டாங்கன்னா நமக்கு தண்ணி கிடைக்காம போயிடும். அதனால இந்த வெளியில ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணிய ஒரு டனல் மாதிரி பண்ணி எருசலேமுக்குள்ள கொண்டு போயிட்டா எவ்வளவு நாள் முற்றுகையிட்டா கூட ஜனங்களுக்கு தண்ணி இருக்குமே அப்படி என்று சொல்லி அவன் அங்க ஒரு தளத்தை கட்டி ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கான். ரைட்டா? அந்த டயத்துல வந்து பேசுறாங்க. என்ன பேசுறான்னா, அப்போது இல்க்கியாவின் குமாரராகிய எலியாக்கிம் என்னும் வந்து நின்று தளபதியில இருந்து நிக்கிறான். நின்று என்ன பண்றான், நின்னுகிட்டு அந்த இடத்துல வந்து நின்னுட்டு, ஏன்னா ஒரு டனல்லாம் கட்டி முடிச்சு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்றும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்றும் சம்பிராதியும் ஆசாப்பின் குமாரனைய யோபாம் என்னும் கணக்கனுக்கும் அவனிடத்தில் புறப்பட்டு போனார்கள். இப்ப எங்க வந்து நிக்கிறான், அவன் வந்து சனகரிப்புடைய படை தளபதி ரப்சாக்கே அந்த தண்ணீர் துறவுல வந்து நின்னுட்டான். நின்ன உடனே எசேக்கியா விஷயம் போது உடனே இந்த 3 பேரை அனுப்புறான். அவன் வந்து நிக்கிறான், என்ன விஷயத்தை கேட்டு வாங்கன்னு. யார் அந்த 3 பேரு? எலியாக்கிம், செப்னா, யோவாப். அவங்க எல்லாம் என்ன பதவியில இருக்கிறாங்க அப்படி என்று சொல்லி, அரண்மனை விசாரிப்புக்காரன், சம்பிராதனி அதாவது செக்ரட்டரி, அதுக்கப்புறம் கணக்கன் சொல்லி பினான்ஸ் மினிஸ்டர், அப்புறம் ஒரு செக்ரட்டரி, அதுக்கப்புறம் வந்து அரண்மனை விசாரிக்கிறவன். இவங்க எல்லாமே ராஜா எசேக்கியா ராஜா அந்த துறவுகிட்ட அனுப்புறாரு. என்ன விஷயம் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துலதான் இப்ப மிரட்டல் வருது. என்ன மிரட்டல் வருதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அசீரியாவின் அரசன் சனகரிப் யூதாவின் மேல் படையெடுத்து அதன் அரண்மனை சூழ பட்டணங்களை கைப்பற்றுகிறான். அவன் பலம் வாய்ந்த ஒரு ராணுவ படையுடன் ரசாக்கே அனுப்புகிறாரு. அவர்களை சந்திக்க எசேக்கியா அதிகாரிகளை அனுப்புறாரு. இது ஒரு உண்மையான வரலாற்று நெருக்கடியான சம்பவம். இது எங்க இருக்கு வேதத்துல? இது இல்லாம எங்க இருக்குன்னா 2 ராஜாக்கள் 18 அதிகாரிகளும் 2 நாளாகமம் 32 அதிகாரத்திலும் இது காணப்படுகிறது. மிரட்டல் விடுகிறான். இது விசுவாச சோதனையை பிரதிபலிக்கிறது. தேவனுடைய மக்கள் அவரை நம்புவார்களா அல்லது எதிரிக்கு சரணடைவார்களா என்பதை இந்த மிரட்டல் நமக்கு சொல்லி போடுகிறது. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை 35 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்துச்சு. என்ன நடந்தது? அப்போ எசேக்கியாவுடைய அப்பா யாரு? ஆகாஸ் அங்கிற ராஜா ஊதா தேசத்தை ஆட்சி செய்து கொண்டு இருந்தாரு. இதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி இதே மேற்குலத்து தலைமண்டையில அந்த ராஜா நின்றுட்டு இருக்கும் போது, அதாவது எசேக்கியாவோட அப்பா ஆகாஸ் ராஜா நின்றுட்டு இருக்கும் போது அவன்கிட்ட போய் சொல்றாரு, உனக்கு எதிராக 2 தேசம் வந்துகிட்டு இருக்கனால பயப்படுற, சீரியா வருது, 10 கோத்திரம் இஸ்ரேல் வருது, பயப்படாத, ஆண்டவர் நம்ப உனக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படிங்கிறாரு. ஆனா அவன் ஆண்டவர் நம்பாம அசீரியாவுக்கிட்ட உதவி கேட்கிறான். உதவி கேட்டதுனால அப்பவே சொன்னாரு ஏசாயா தீர்க்கதரிசி, நீ வந்து அசீரியா கிட்ட போய் உதவி கேட்டதுனால ஒரு காலகட்டத்துல அசீரியா யூதா தேசத்துக்கு எதிராக பயங்கரமா வந்து எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு விடும். இறுதியாக கழுத்து மட்டும் வரும் பொழுது இம்மானுவேலுடைய செட்டைகளின் விரிவு தேசத்தின் விசாலத்தை மூடும். இம்மானுவேல் என்ற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற தேவன் வந்துதான் கடைசி நிமிஷத்துல நீ முழுகி போகாத படிக்கு உன்னை காப்பாத்துவாரு என்று 35 வருடத்துக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா ஆகாஸ் கிட்டே சொல்லிட்டாரு. காரணம் என்ன தப்பு நடந்துச்சு? எசேக்கியா ராஜாவோட அப்பா ஆகாஸ் அவனுக்கு எதிராக 2 தேசங்கள் வந்த பொழுது ஆண்டவரை நம்பாம அசீரியா ராஜா கிட்ட உதவி கேட்டார். அசீரியா வந்து ஹெல்ப் பண்ணிட்டான். ஆனா நீ இந்த மாதிரி அவன் ஆண்டவன் நம்பாம அசீரியாவே நம்பினதுனால இதே அசீரியா ஒரு காலகட்டத்துல உன் யூதாவை முழுமையாக பிடித்துக் கொள்கிற நேரம் வரும். அப்பொழுது தேவன் இரக்கம் பாராட்டி கடைசியாக நீ மூழ்கி போறதுக்கு முன்னாடி இம்மானுவேல் என்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற கர்த்தர் வந்து உன்னை விடுதலை செய்வார் என்று ஏசாயா 8ஆம் அதிகாரத்துல 7 மற்றும் 8 வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி முன்பாகவே சொல்லிட்டாரு. அது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. யார் காலகட்டத்தில் நடக்கிறது? எசேக்கியா ராஜா அப்பா ஆகாஸ் செத்துட்டாரு. எசேக்கியா ராஜா நல்ல ராஜா ஆட்சி செய்துகிட்டு இருக்கிறாரு.
ஆட்சி செய்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, அவன் வெளிப்படுத்தின தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு 35 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிப்படுத்தின பிரகாரமாகவே அசீரியா யூதா தேசத்தை முற்றுகையிட்டு எல்லா பட்டணத்தையும் பிடிச்சிட்டு கடைசியா லாகேஸ் எங்க இருக்கு, எருசலேம் இருக்கு, இது மட்டும் தான் மிச்சம், எல்லாத்தையும் பிடிச்சிட்டான். அவங்க என்ன சொன்னாங்க, விசாலத்தை வந்து கழுத்து வரைக்கும் வந்து மூடும், தண்ணி பிரவாகித்து கழுத்து வரை வந்தும், ஆனா இம்மானுவேல் இந்த சட்டைகளுடைய விரிவு வந்து உன்னை காப்பாற்றும் அப்படி என்று சொன்ன பிரகாரமாக கடைசியா வந்து நிக்கிறாங்க. சோ இப்ப இந்த இடத்துல அவன் வந்து உட்கார்ந்துட்டான். 3 பேர் வந்து நிக்கிறாங்க. அதே அந்த தண்ணீர் துறவண்டையில ரப்சாக்கே, அதாவது அசீரிய ராஜாவுடைய கமாண்டர் வந்து தளபதி வந்து நிக்கிறாரு. இந்த பக்கம் எசேக்கியா ராஜா தன்னுடைய மினிஸ்டர்ஸ் 3 பேரை அனுப்பிச்சிருக்கிறாரு. அவங்க கிட்ட இந்த சனகரிப்புடைய பிரதான ராப்சாக்கே என்ன சொல்றார் என்பதை பார்க்கலாம். அது எங்க இருக்கு? ரப்சாக்கேயின் வாதம் எங்க இருக்கு? ஏசாயா 36 அதிகாரம் 4 10. Now we are going to see the Rabshakeh's argument in Isaiah 36 4-10. The Rabshakeh is one side and the 3 generals of Hezekiah on other side. Now what argument Rabshakeh is keeping it is there in Isaiah 36 4-10. 3 காரியத்தை அங்க சொல்றாரு. நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? வாட் இஸ் த ஹோப் தட் யூ ரிலை ஆன்? ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு, நீ எதப்பா நம்பி இருக்கிற? நல்லா புரியுங்க. இப்ப என்ன செய்ய போறாங்க? சைக்காலஜிக்கல் இன்டிமிடேஷன் நடக்க போகுது. புரியுதா? அதாவது உளவியல் சம்பந்தமாக பாதிப்பு ஏற்பட போகுது. எப்படி பாதிப்பை கொண்டு வரான்னு பாருங்க. முதலாவது என்ன கேட்கிறான், நீ எதை நம்பி இருக்கிற? ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? வாட் இஸ் திஸ் ஹோப் தட் யூ ரிலை ஆன்? எதை அவனே சொல்றான், எகிப்தை நம்புறியா? ஆர் யூ ரிலையிங் ஆன் ஈஜிப்ட்? He is giving all the options. Are you relying on Egypt? அது எப்படி தெரியுமா? நிறந்த நாளலாக்கிய அந்த எகிப்தை நம்புகிறாயா? முன்னாடியே ஏன் சொல்றாரு? எசேக்கியா ராஜா எகிப்துக்கு ஹெல்ப் கேட்டு எகிப்துக்கு ஹெல்ப் வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய காசு பணத்தெல்லாம் அனுப்பிச்சுட்டாரு. ஆனா எகிப்து வரவில்லை. அதனால கிண்டல் அடிக்கிறான். முதல்ல நீ எகிப்துக்கு உதவி கேட்டீல, வந்தானா? வரலல்ல. நீ அவனை நம்பினா எப்படி இருப்போம்? ஒரு நெருந்த நாள், ஒரு சாதாரண ஒரு கயிறு, அந்த கயிறு மேல சாஞ்சா அது உனக்கு பலம் கொடுக்குமா? பலன் கொடுக்காது. நீ அத மாதிரி அதை நம்பின, அது உனக்கு நம்பிக்கையா இல்ல. ஃபர்ஸ்ட் போயிடுச்சு. செகண்ட், உன் தேவனை நம்புறியா? செகண்ட் ஆப்ஷன், டு யூ பிலீவ், டு யூ ஹேவ் ஹோப் இன் தி லார்ட்? உன் தேவனை நம்புறியா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு என்ன சொல்றாரு, எருசலேமுக்கு வெளியே மேடைகள் அழிக்கப்படுவதை கண்டு கடவுள் வருத்தப்படுகிறார். என்ன சொல்ல வராரு பாருங்க. இங்க என்ன நடந்ததுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அவ்வளவு டாக்டிக்கா பேசுறான் பாருங்க. அப்போ இவனுக்கு எருசலேமுக்குள்ள என்ன நடக்குது இன்ஃபர்மேஷன் எல்லாம் அசீரியா படைக்கு போகுது. உள்ள எருசலேம்ல எசேக்கியா ராஜா என்ன பண்ணாரு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உபாகமம் 12 அதிகாரம் 2-5 வசனத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு முன் போகும்போது என்ன சொல்றாரு, நீங்க கானான் தேசம் போறீங்க, எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து நீங்க ஒரு மேடையை அமைச்சு தேவனை தொழுது கொள்ளாதீங்க. நான் ஒரு இடத்தை உங்களுக்காக தேர்வு செய்வேன். அந்த இடத்துல போய் தான் நீங்க தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு. அதனால்தான் எருசலேம்ல தாவீது தேர்ந்தெடுத்தாரு, சாலமோன் ஆலயம் கட்டினாரு. ஆனா ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டாங்க, எல்லா இடத்திலும் ஒரு மேடையை அமைச்சு விக்கிரகங்களுக்கும் தேவன் அல்லாத காரியங்களுக்கும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எசேக்கியா என்ன பண்றான், எருசலேம் தவிர மிச்சு எல்லா சுற்றி இருக்கிற எல்லா மேடைகள் எல்லாம் உடைச்சி, யாரும் இங்க நீங்க பலியிடக்கூடாது, எல்லா எருசலேமுக்கு தான் வந்து பலியிட வேண்டும் என்று சொல்லிவிட்டான். இப்போ அவன் என்ன சொல்றான், நீங்க தேவனை நம்புறேன்னு சொல்றீங்களே, உங்க ராஜா என்ன பண்ணிட்டான், நீங்க நல்லா ஆண்டவரை தொழுதுட்டு இருந்தீங்க எல்லா இடத்துலயும், அவர் எல்லா மேடையும் உடைச்சிட்டு எருசலேமுக்கு வந்தாதான் ஆச்சுன்னு சொல்லிட்டாரு. அதனால தேவன் உங்ககிட்ட கோபமா இருக்காரு அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு போடுறான். ஆனா தேவன் தான் சொன்னாரு எருசலேம் வந்து ஆலயத்துல போகணும்னு. இவன் என்ன சொல்றான் பாருங்க, திரிச்சு விடுறான். அடுத்தது நமக்கு திரிச்சு விடுவாங்க. அதை மாத்தான் பிசாசு வந்து சொல்லிச்சு, அதான் ஏவாள் கிட்ட, என்ன சொன்னாரு கடவுள், இது சாப்பிடக்கூடாதுன்னாரா, உன் கண்ணு தெளிவாயிடும், நீ தேவனை போல ஆயிடுவேன், நன்மை தீமை அறிந்து கொள்வேன், அதனால எப்படி சொன்னாருன்னு திரிச்சு சொன்ன மாதிரி அடுத்து என்ன சொல்றான், திரிக்க பாக்குறான். அடுத்தது தேவனை நம்பி நாங்க ஹெல்ப் பண்ண மாட்டாரு, என்ன எசேக்கியா ராஜா செய்தது தேவனுக்கு பிடிக்கல அது அப்படின்னு அடுத்தது சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, ஒன்னே நம்புறியா? முதல் ஆப்ஷன் எகிப்தை நம்பின, அது வரல. அடுத்தது கடவுள் நம்புன்னு நினைச்சு அவர் செய்ய மாட்டார், ஏன்னா ஒரு ராஜா தப்பு பண்ணிட்டார், அதான் வர மாட்டார். மூணாவது, நீ ஒன்னையே நம்புறியா அப்படிங்கிறாரு. அப்ப ஒன்னையே நம்பின நான் என்ன பண்றேன், 2000 குதிரையை கொடுக்குறேன் உனக்கு, சும்மா கொடுக்குறேன் 2000 குதிரை. நீ 2000 போர் வீரர்களை அதுல உட்கார்ந்து எங்க கிட்ட சண்டைக்கு வர சொல்லி சொல்லிட்டாலே போதும், நான் தோத்துட்டோன்னு சொல்லிடுறோம்டா அப்படிங்கிறான்.
அவன் எங்க போவாங்க? இப்போ 2000 பேருக்கு போக முடியாது. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன். ஏசாயா 36:8. நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனோடு சபதம் கூறு, நான் வரேன் அப்படின்னு சபதம் சொல்லுடா, போதும். ஆக முடியாது. எதுவுமே அவங்களால இப்போ முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. யாரை நம்புறேன்? மூன்றாவது நான் அப்ப என்ன அடுத்தது என்ன சொல்றாங்க? ட்விஸ்ட் பண்றான். என்ன சொல்றான்? நாலாவது என்ன சொல்றான்? நீ நான் சும்மா வரல. உங்க யெகோவா கர்த்தர் தான் உங்களுக்கு எதிரா போக சொல்லி எனக்கு சொன்னாருன்ட்டான். நாலாவது என்ன சொல்றான் பாருங்க. ட்விஸ்டிங் தி ட்ரூத் டு டெஸ்ட்ராய் தி ஃபெய்த். நான்காவது என்ன? ட்விஸ்டிங் தி ட்ரூத் டு டெஸ்ட்ராய் தி ஃபெய்த். அதாவது விசுவாசத்தை அழிக்க உண்மையை திரிக்கிறது. புரியுதுங்களா? எவ்வளவு அழகா இந்த மாதிரிலாம் பேசுறான் பாருங்க. நம்ம இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதே இல்ல. இதுதான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் சொல்றேன். முதலாவது நம்ம உதவிக்கு வேற யாராவது நம்பி இருந்தாங்கன்னா அங்கேருந்து ஹெல்ப்பே வராது. அதை பார்த்து கைகொட்டு நீ அவன் நம்பினில்ல வந்துச்சா, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணல. 2வது இந்த தேவன் நம்பி நீ தேவன் நம்பின தப்பு, நீ நிறைய தப்பு பண்ணியிருக்கிற, உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ம கில்ட் போடுறது. 3வது ஒன்னையே நம்பி இருக்கேன்னு உங்ககிட்ட பலம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மள கைகொட்டி சிரிக்கிறது. 4வது நீ அதாவது ட்விஸ்டிங் ட்ரூத் டு டெஸ்ட்ராய், சத்தியத்தை திரிச்சு நம்ம விசுவாசத்தை இல்லாம போக பண்றது. சத்தியத்தை எப்படி திரிச்சான்? உங்க கடவுள் தான் என்ன உங்களுக்கு எதிரா வர சொன்னான். இது யார் சொன்னா? நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி முன்பாவே 3, 4 இடத்துல அவர் சொன்னார், "நீ மனம் திரும்புங்க. திரும்பலன்னா, நீங்க உங்க எந்த பாஷை தெரியாத ஒரு ராஜா, அந்த ராஜாவோட பாஷை உங்களுக்கு தெரியாது. பயங்கரமான பாஷை. அவன் வந்து உங்களுக்கு எதிரா வந்து உங்களுக்கு புடிச்சிட்டு போயிடுவான்ப்பா" அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொன்னாரு. இந்த விஷயம் யாருக்கு போயிருக்கு? அசீரியா ராஜாவுக்கு போயிடுச்சு. சோ உள்ள நெறைய ஸ்பைஸ வச்சிருக்கான். அங்க விஷயத்த சொல்லிட்டான். உனக்கு தானப்பா, அதனால தான் நான் அதற்கு எதிரா வந்திருக்கேன். இப்போது கர்த்தருடைய கட்டளை இல்லாம தேசத்துக்கு அழிக்க வந்தேனோ, இந்த தேசத்துக்கு விரோதமாக போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடே சொன்னாரே என்று சொல்றான். சோ இப்ப எத்திர எல்லாம் பண்றான் பாருங்க. இதான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். இப்ப இதுக்கு என்ன பதில் பேச போறாங்க? இது உளவியல் போராட்டம். உளவியல் போராட்டத்துல எதிரி தலைவர்கள் மட்டுமே தாக்குவதில்லை. தேவனுடைய மக்களிடையே பயத்தை விதைக்க விரும்ப முதல்ல தலைவரை தாக்கிட்டான். 5 விஷயத்த சொல்லிட்டான். அடுத்து என்ன பண்றான்? ஜனங்க கிட்ட பயத்த போடுறான். சாதாரண ஜனங்க கிட்ட பயத்த போடுறான். என்ன பயம் போடுறான் பாருங்க. ஏசாயா 36, 11லேருந்து 22. அதாவது கர்த்தருக்கு இப்பதான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர யார்கிட்ட தள்ளுறான்? சாதாரண ஜனங்க கிட்ட அனுப்புறான். கர்த்தருக்கு அசீரிய ராஜாவுக்கு யுத்தம். வார் பிட்வீன் தி லார்ட் அண்ட் தி கிங் ஆஃப் அசீரியா. இப்ப சைக்காலஜிக்கல் யுத்தத்துல இப்ப யுத்தம் யாருக்கு நடக்குது? அதாவது கர்த்தருக்கும் அசீரிய ராஜாவுக்கும் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்க. ஜனங்கள் கிடையாது இனிமே. எப்போதுமே இந்த மாரி நம்ம உளவியல் சம்பந்தமாக போர்ல நீங்க நினைச்சுக்கிறீங்க, உங்களுக்கு எதிரா தான் பிசாசு போரிட்டு நல்ல. பிசாசு உங்களுக்கு எதிராக போடவில்லை. நீங்கள் நம்புகிற தேவனுக்கு விரோதமாக போரிடுகிறான். சோ இப்ப இங்க என்ன போர் நடக்கிறது? கர்த்தருக்கும் அசீரிய ராஜாவுக்கு தான் இப்ப யுத்தம். 2வது எசேக்கியாவின் வாக்குறுதியை நம்புவது முட்டாள்தனம். அவன் என்ன சொல்றான்? உங்க ராஜா இப்ப யார்கிட்ட பேசுறான்? மக்கள்கிட்ட பேசுறான். மக்கள்கிட்ட பேசி ராஜாவை நம்பாதீங்க, அது முட்டாள்தனம். ஃபூலிஷ் டு பிலீவ் ஹெசக்கியா. தி ஃபர்ஸ்ட் இஸ் தி வார் இஸ் பிட்வீன் லார்ட் அண்ட் தி கிங் அசீரியா. நல்ல மக்கள்கிட்ட என்ன சொல்றான்? எனக்கும் உங்க கடவுளுக்கு தான் இப்ப யுத்தம். 1. 2வது நீங்க உங்க ராஜாவை நம்புவது முட்டாள்தனம். 3வது கர்த்தர் அவருக்கு விடுவிக்க மாட்டார். ஆனால் அசீரிய ராஜாவால் மட்டுமே விடுவிக்க முடியும். 3வது என்ன சொன்னா, நீங்க நம்பிட்டு கர்த்தர் உங்களை விடுவிக்க மாட்டாரு. அசீரிய ராஜாவாகிய நான் தான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். அதாவது the Lord will not deliver you, but only the Assyrian king can deliver you. 3வது. 4வது மற்ற நகரங்களின் தெய்வங்கள் அசீரிய மண்ணுக்கு எதிராக நிற்கவில்லை. அதாவது the gods of other city did not stand against king of Assyria the same way your God is not going to stand. அதாவது மற்ற நகரம் எவ்வளோ நகரத்தை பிடிச்சிட்ட, அந்த நகரத்துல மக்கள் பல தெய்வங்களை கும்பிட்டாங்க. அந்த கும்பிட்ட தெய்வம் அந்த தெய்வம் வந்து அவங்கள காப்பாத்தல. புரியுதா? அந்த தெய்வம் வந்து அசீரிய ராஜுக்கு எதிராக நிற்கவே முடியல. அதே மாதிரி உங்களுடைய கடவுளாலையும் நிற்க முடியாது. அதுதான்ப்பா நான் சொல்றது. இப்ப இது எப்படி இருக்குன்னா, உலகத்து ஜனங்களுக்கு பிரச்சனை வருது, நமக்கும் வரும். அப்ப பிசாசு சொல்லுவான், பாத்தியா உலகத்துக்கு ஜனங்க பிரச்சனை வந்துச்சு, அவங்க தோத்து போயிட்டாங்க. அதே மாரி நீனும் தோத்து போவ.
அப்படின்னு தான் பிசாசு சொல்லுவான். அப்போ ஆண்டவன் நம்ம தோல்வியை கொடுக்க மாட்டார். மத்த ஜனங்க தோத்து போலாம். ஆனா உண்மை உள்ள தேவனை விசுவாசிக்கிற நம்ம தோத்து போறது இல்ல. இதுதான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் இங்க பண்ண போகுது. அனதர் சாப்டர்ஜி 4 செய்றான். முதலாவது வார் இஸ் பிட்வீன் தி லார்ட் அண்ட் தி கிங் அசீரியா. கர்த்தருக்கும் அசீரியா ராஜாவுக்கு தான் யுத்தம் என்பதை சொல்றான். அடுத்தது எசேக்கியா ராஜா வாக்குறுதியை நம்புவது முட்டாள்தனம். இட் இஸ் ஃபூலிஷ் டு பிலீவ் எசேக்கியாஸ் ப்ராமிஸ். மூன்றாவது கர்த்தர் அவரை விடுவிக்க மாட்டார். ஆனால் அசீரியா ராஜாவால் மட்டுமே விடுவிக்க முடியும். The Lord will not deliver them, but only the Assyrian king can deliver them. ஐந்தாவது மற்ற நகரின் தெய்வங்கள் அசீரிய மன்னருக்கு எதிராக நிற்கவில்லை. The gods of other cities did not stand it again king of Assyria. So சூழ்நிலை என்ன பண்ணுது? நீ கடவுளை நம்பினா என்ன நம்பினா விடுதலை பெற்று விடுவாய் அப்படி என்று சொல்ல வருது. ரைட்டா? இப்ப நம்ம பார்க்கலாம் எசேக்கியேல் 36:11-12 நான் வாசிக்கிறேன். ஐசையா 36:11-12. அப்போது எலியாக்கிம் செப்னாவும் யோவாபும் ராப்சகேயை பார்த்து, உம்முடைய அடியாரோடு சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்திருக்க ஜனங்கள் செவிகள் கேட்க எங்களோடு யூத பாஷையில பேச வேண்டாம். இப்ப என்ன பண்ண டெக்னிக்கு, அவன் அந்த ரப்சாக்கே ஹீப்ரூ லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிச்சிட்டான். எபிரே மொழியில பேச ஆரம்பிச்சிட்டான். அதான் அவன் சொல்றான்ப்பா, எபிரே இந்த ஆட்கள் சொல்றாங்க, இந்த எசேக்கியாவுடைய அதாவது அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க, நீ எங்களுக்கு எபிரே பாஷையில பேசாத, உங்களுடைய பாஷையில பேசி எனக்கு புரியுங்கிறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான் ரப்சாக்கே, உங்களோடு கூட நாங்கள் மலத்தையும் உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்களுடைய சிறுநீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கி இருக்கிற புருஷர் அண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா இந்த ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்ன அனுப்பினார் என்று சொல்றான். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் யார் அட்டாக் பண்றான்? ராஜா ஒன்றை நான் பேச விரும்பல, உன்னை நம்பி உட்கார்ந்து இருக்காங்களே இந்த ஜனங்க, அவங்க கிட்ட பேச விரும்புறோம். நாம அப்படிதான், நம்ம ராஜாதி ராஜா யாரு? கர்த்தர். அதனால கர்த்தர்கிட்ட ஃபர்ஸ்ட் பிசாசு போக மாட்டான். அவரையே நம்பிருக்கு நம்ம கிட்ட தான் வருவான். என்ன சொல்றான், அதாவது நான் முற்றுகை இட்டுட்டேன்னா உங்களுக்கு சாப்பாடு ஒண்ணும் கிடைக்காது. அதனால உங்களுடைய மலத்தை நீங்க சாப்பிட போறீங்க, உங்க சிறுநீரை நீங்க குடிக்க போறீங்க. அந்த நிலைமையில உட்கார்ந்து இருக்க உங்க கிட்ட தான் நான் பேச வந்திருக்கிறேன், உங்க ராஜா கிட்ட பேச. இப்ப என் நிலைமையை ரொம்ப கேவலப்படுத்துறான், கேலி செய்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிற. சாப்பிட கூட ஒண்ணு இல்ல, குடிக்க ஒண்ணு இல்ல, நீங்க உங்க மலத்தை சாப்பிடுவீங்க, உங்க சிறுநீரை குடிப்பீங்கிறான். அப்போ ஏசாயா 36:15 கர்த்தர் நம்ம நிச்சயமாக தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள். இரண்டாவது, இடம் கொடுக்காதீங்க. யார் நம்புவா? உங்க ராஜா நம்புவா, கர்த்தர் நம்புங்க, நம்பாதீங்க. அடுத்தது 36:16-17 எசேக்கியா சொல்ல கேளாதிருங்கள், அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது, அதாவது உங்க ராஜா சொல்றத கேட்காதீங்க, எங்க ராஜா அசீரியர் என்ன சொல்றாரு கேளுங்க. நீங்க எங்களோட ராஜியாகி, அப்புறம் என்ன அர்த்தம்? சரண்டர், ஃபைட் பண்ணாதீங்க, சரண்டர் ஆயிடுங்க. நீங்க என்னோட ராஜியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சமும் உள்ள தேசம் உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவு அவனவன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியை புசித்து அவனவன் தன் கேட்டு தண்ணீரை குடியுங்கள். எப்படி ஆரம்பிக்கிறான்? முதல்ல சொன்னது, நீங்க இனி சாப்பிட போது உங்கள் மலத்துக்கு சாப்பிட போறீங்க, உங்க சிறுநீரை குடிக்க போறீங்க, அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட போவீங்க. எப்போ? நீங்க உங்க ராஜாவை நம்பினா, உங்க ராஜா உங்களை கர்த்தரை நம்ப சொன்னா அதுல நம்பினா. அது நம்பாம என் ராஜா அவர் அசீரியாவை நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தானியம் கிடைக்கும், திராட்சரசம் கிடைக்கும், நல்ல அப்பம் கிடைக்கும், இந்த தேசத்தை விட ஒரு நல்ல தேசத்துக்கு உங்களுக்கு கொண்டு போய் நல்லா வச்சுக்கிறேன். அதனால அது வரைக்கும் நீங்க மலத்தெல்லாம் தண்ணீரெல்லாம் குடிக்க வேண்டாம், நீங்க உங்ககிட்ட இருக்க நல்லா சாப்பிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனா என்ன நம்பிடுங்க, நான் உங்களை சூப்பரா கொண்டு போயிடுறேன். ராஜாவை நம்பாதீங்க, கர்த்தரை நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா நீங்க மலத்தை சாப்பிடுவீங்க, உங்க சிறுநீரை குடிப்பீங்க அப்படின்னு சொல்றான். பாருங்க என்ன ஒரு பயங்கரத்தை. இதுதான் பிசாசு. நம்மளை ஒஸ்ட் உனக்கு நடக்கும். உனக்கு என்ன நடக்கும்? ரொம்ப ஒஸ்ட் தான் நடக்கும். உலகத்திலே இருக்கிற ஒஸ்ட் சொல்லி இதான் நடக்க போது சொல்லி பயன்படுத்துவான். ஒரு மனுஷனுக்கு ஒஸ்ட் என்ன சொல்லுங்க? அவன் மலத்தை சாப்பிடுறது, அவன் சிறுநீரை கொடுக்கறது தான் ஒஸ்ட் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனுக்கு நீ போவ, அந்த போகக்கூடாது. நல்லா சாப்பிடணும், நல்லா சூப்பரா இருக்கணும்னா என்ன நம்பு, அவங்கள நம்பாத. என்ன பார்த்தீங்க எப்படி போடுறாரு பாருங்களேன். இந்த ஒட்டுமொத்த செய்தி என்ன? எசேக்கியா அல்லது கர்த்தரை நம்ப வேண்டாம் என்று ரப்சாக்கே பகிரங்கமாக மக்களிடம் கூறுகிறார். அவங்க சரணடைந்தால் பொய்யான சமாதானத்தை வழங்குகிறான். அவர் கர்த்தரை மற்ற தேசத்தின் சக்தியற்ற தேவர்களுடன் ஒப்பிடுவதன் மூலம் அவரை கேலி செய்கிறார், கேவலப்படுத்தி. கர்த்தரை யார் கூட கம்பேர் பண்றான்? மற்ற ஜனங்கள் கும்பிட்ட அதாவது கையினால் செய்யப்பட்ட மரக்கட்டை கல்ல கும்பிட்ட ஜனங்க, இயற்கையை கும்பிட்ட
காரியங்க ஜனங்களோடு உலகத்தையே சிருஷ்டிகர்த்தராக கர்த்தரை இணைத்து கேலி செய்கிறான். சரணடைய சொல்லுகிறான். சரணடைந்த சமாதானத்தை கொடுக்கிறேன்னு போய் சொல்றான். பகிரங்கமாக மக்கள் கிட்ட கர்த்தரை நம்ப கூடாது அப்படி என்று சொல்கிறான். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்தது எசேக்கியா 36, 21, 22 அவர்களும் அவனுக்கு ஒரு வார்த்தை இப்ப இந்த டயத்துல பேசி முடிச்சிட்டான். இப்ப என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் பாருங்க. இது ஜனங்களும் கேட்டாங்க. ஏன்னா அவன் எபிரேய பாஷையில பேசினான். ஜனங்களும் கேட்டாங்க. இந்த எசேக்கியாவுடைய அதிகாரிகள் 3 பேரும் கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. என்ன செய்தாங்க? அவங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு பாருங்க. ஜனங்க என்ன பண்ணாங்க? What the people did after hearing this intimidating information from Sennacherib, from Rabshakeh, that is written in Isaiah 36:21 என்ன சொன்னாங்க? ஜனங்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரவு சொல்லாமல் மௌனமா இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. முன்னாடியே ராஜா சொல்லிட்டாரு, வருவாங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவலா இன்டிமிடேட் பண்ணுவாங்க. பண்ணா கூட நீங்க ஒண்ணும் பேசாம அவனுக்கு பதில் பேசாதீர்கள். பதில் அதான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வாக்குவாதம் பண்றது, தர்க்கம் பண்றது, எதிர்பேச்சு பேசுறது ஒண்ணுமே உதவாது. வாயை மூடிக்கணும். ஒன்னும் பேசாதீங்க. ஜனங்க இருந்துட்டாங்க. சோ ஜனங்க இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ல ஜெயிச்சிட்டாங்க. யார் ஜெயிச்சிட்டாங்க? சாதாரண ஜனங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ராஜா சொன்னாங்க பேசாம நின்னுட்டாங்க. ஆனா இந்த 3 பேர் போனாங்கல்ல அவன்கிட்ட பேசுறதுக்கு, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அப்போது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும், செப்னா என்ற சம்பிரதாயும், ஆசாப்பின் குமாரனாகிய யோவாப் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டாங்க. ஏன் ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிட்டாங்க? என்ன சொல்லுது? அப்படி எசேக்கியா கட்டளையிட்டபடியே ஜனங்கள் மௌனமாக இருந்தார்கள். முதலாவது. 2வது, எசேக்கியாவின் அதிகாரிகள் கிழிந்த ஆடையுடன் திரும்பி வருகிறார்கள். இது துக்கத்தையும் பயத்தையும் அவன் பயந்துட்டான். இப்ப இன்டிமிடேட் பண்ணானா? எது இன்டிமிடேட்? ஆவிக்குரிய பிரகாரமாக அச்சுறுத்தல் செய்தான். ஜனங்க பயப்படல, வாயை பூச்சிக்கிட்டு இருந்துட்டாங்க. ஆனா யார் பயந்து அலர்னது? இந்த 3 பேர் அலறி பயந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு, துக்கத்தை காமிக்கிறது ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு, பயத்தை காட்டிக்கிட்டு ராஜா கிட்ட போய் நிக்கிறாங்க. சூழ்நிலை இப்படி இருக்கு. சைலண்ட். ஒரு மக்கள் மௌனமா இருக்கிறாங்க. ஒருத்தன் பயங்கரமா சுச்சுவேஷன்ரா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அலறிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு வந்து ராஜா கிட்ட நிக்கிறாங்க. அப்போ அடுத்தது அதிகாரம். இந்த சுச்சுவேஷன்ல எசேக்கியா என்ன செய்வார்? வாட் கிங் ஹெசக்கியா is going to do under this situation, the response of எசேக்கியா ராஜாவுடைய பதில். அதுல நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண முடியல, மன்னிச்சுங்க. முதலாவது என்ன பண்றாரு? ஹெசக்கியா seeks God's word. அதாவது எசேக்கியா இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்டிமிடேஷன், தி faith is now sieged, விசுவாசம் முற்றுகையிடப்பட்டு விட்டது. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் அச்சுறுத்தப்படுகிறேன். இன்னும் வரல, எவனும் வரல, ஆவிக்குரிய அச்சுறுத்தல் நடந்துட்டு இருக்கு. இப்போ எசேக்கியா என்ன செய்வாரு? முதலாவது என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் திங் நாம அதான் செய்யணும். எசேக்கியா seeks God's word. அதாவது எசேக்கியா தேவனுடைய வார்த்தையை தேடுகிறார் முதல்ல. 2வது, தேவனுடைய வார்த்தை தேடினவன, தேவனுடைய வார்த்தை யார்கிட்ட இருந்து வருது? ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட இருந்து வருது. அது அவனை பலப்படுத்தியது. எசேக்கியா encouraged by Isaiah's word. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்றார் ஆண்டவர்? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு செய்தியை அனுப்புறாரு. அது எசேக்கியாவுக்கு தைரியத்தை கொடுத்தது. தைரியம் கொடுத்தவன உட்கார்ந்துருக்கான். பார்த்து திருப்பி இன்னும் பிரச்சனை ஒண்ணு தீரல, இன்னும் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? லெட்டர் ஃப்ரம் அசீரியன் கிங். இப்போ ரப்சாக்கே அனுப்பியும் ஒண்ணுமே நடக்கல. அப்படியா, சரி, ஓகே அப்படி என்று ராஜாவே ஒரு லெட்டரை எழுதி அனுப்பிச்சு விட்டுறார். டைரக்டா யாருக்கு போகுது? ராஜாவுக்கு. அசீரிய ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு டைரக்ட் லெட்டர் அனுப்புற, இமெயில் அனுப்புற மாதிரி டைரக்ட். முன்னாடி அதிகாரி கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு, ஜனங்க கிட்ட பேசி பார்த்துட்டாரு, ஜனங்க பேசல, அதிகாரிங்க பயந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு ஓட்டானுவோ. ரைட்டு. இப்போ அடுத்தது உனக்கே லெட்டர் அனுப்புறேன். டைரக்டா லெட்டர் எசேக்கியா ராஜாவுக்கு வந்துருச்சு. அந்த லெட்டரை எடுத்து படிச்சுட்டு அவன் பயந்து போய் அவங்க அரண்மனை அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு என்ன செய்யறதுன்னு ஆலோசனை பண்ணல. அதற்கு மாறாக அந்த லெட்டரை கையில வச்சுக்கிட்டு அவனே ஆலயத்துல போய் ஓன்னு அழுகுறான். லெட்டரை திறந்து வச்சுக்கிட்டு, ஆண்டவரே இந்த கடிதத்தை பாருங்க, உங்களை இப்படி நிந்திக்கிறாங்களே, உங்க நாமம் மகிமைப்படாம போகுதே, உங்க நாம மகிமைக்காக நீங்க செய்யக்கூடாதா அப்படின்னு அந்த லெட்டரை பிரிச்சு வச்சுக்கிட்டு அழுகுறாரு. யாரு?
இப்ப டைரக்டா ஆண்டவர்ட்ட போய் அவரே முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட ஆள் அனுப்பினாரு. இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு, ஏசாயா எனக்காக ஜெபம் பண்ணு தீர்க்கதரிசி அப்படின்னு முதல்ல ஆளை அனுப்புறாரு. யார்கிட்ட? ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் நல்ல வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தா நல்ல வார்த்தை நடக்கிற மாதிரி தெரியல. டைரக்டா லெட்டர் வந்துருச்சு. லெட்டரை பார்த்துட்டு இனி சும்மா இருக்க முடியாதுடா, நானே இறங்கிடுறேன்டா அப்படின்னு லெட்டரை தூக்கிக்கிட்டு ஆலயத்துல போய் உட்கார்ந்து அதை அப்படியே பிரிச்சு வச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகுறாரு. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாரு. சோ இதான் வந்து நடக்க போறது 37ஆம் அதிகாரத்துல. என்ன நடக்க போகுது? எசேக்கியா ராஜா தேவனுடைய வார்த்தையை தேடி ஆட்களை தன்னுடைய ஆட்களை எங்க அனுப்புறாரு? ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட அனுப்புறாரு முதல்ல. 2வது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டும் செய்தியை அனுப்புறாரு. 3வது இந்த நம்பிக்கை ஊட்டும் செய்தி வந்தா கூட அசீரியா ராஜா சனகரிப்பு டைரக்டா எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. 4வது லெட்டரை படிச்சு பயந்து போய் கடகடன்னு லெட்டரை எடுத்துக்கிட்டு ஆலயத்துல போய் லெட்டரை வச்சுக்கிட்டு ஜெபிச்சு கண்ணீர் விட்டு அழுகுறாரு. 5வது தேவன் இடைப்பட்டு விடுதலை கொடுக்கிறாரு. Hezekiah seeks God's word. Hezekiah seeks by sending the people to Isaiah. Second thing, Hezekiah encouraged by Isaiah's word. Third, letter from Assyria came and intimidated King Hezekiah. Letter from Assyria came and intimidated King Hezekiah directly. So Hezekiah went to temple and prayed, opening the letter. Fifth, then last, there is going to be a Lord's response and deliverance from this situation. நம்ம பார்க்கலாம். முதல்ல எசேக்கியா தேவனுடைய வார்த்தை தேடுகிறான். எசேக்கியா seeks God's word. எப்படி இதை தேடுறான்னு பாருங்களாம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 1-4 வசனம். ராஜாவாகிய எசேக்கியா, நான் வாசிக்கிறேன் 37 1-4. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட போது, எதை கேட்ட போது இவங்க வந்து சொல்றாங்களே 4 பேர் வந்து சொன்னாங்கல்ல இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட பொழுது என்னன்னா எவ்வளவு கேவலமா பேசுறாங்க பாருங்க. அவ்வளவு கேவலமான ஒரு பேச்சு, இன்டிமிடேஷன், அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, துக்கப்படுத்தி, இதை விட கேவலமா யாரும் பேச முடியாது. அப்படி ஒரு பேச்சு பேசிட்டாங்களே அப்படின்னு வந்து இவன்கிட்ட சொல்றாங்க. கேட்டுட்டு இவன் கூட வஸ்திரத்தை கிழித்து இருட்டு போட்டுக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்கான எலியாக்கீமையும் செப்பனாவையும் அசீரனாகிய ஆசாரியனாக ஆசாரியர்களின் மூப்பனையும் ஆமோத்தின் குமாரனாக ஏசாயனும் தீர்க்கதரிசி இரட்டு உடுத்துறவராக அனுப்புனாரு. இவரும் இரட்டு உடுத்தி ஆலயத்துல பிரவேசிச்சுட்டாரு. அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட 3 பேர் அனுப்புனாரு. யாரு? அரண்மனை விசாரிப்புக்கான அங்க பேசினவன், பேச்சு கேட்டவன் அவனும் அனுப்புறான். தம்புராதின செப்னா அவனே அனுப்புறாரு, செக்ரட்டரி. அப்போ யாரு? மூப்பர்கள் ஆசாரியர்களையும் சேர்த்து எங்க அனுப்புறான்? ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட. அவங்களும் இரட்டு உடுத்திக்கொண்டு, ஏன் இரட்டு உடுத்துறாங்க? இரட்டு உடுத்துவது என்பது அவர்களுடைய ஆண்டவர்கிட்ட தன்னை சரணடைவதே ஒருத்த மனுஷன் அந்த காலத்துல காமிக்கணும்னா நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சாக்கு உடையை போட்டுப்பாங்க. ஒரு மனுஷன் சாக்கு உடைய போட்டா என்ன அர்த்தம்? அவன் மிகுந்த கஷ்டத்துல இருக்கிறான், அவன் துக்கத்துக்கு வழியே இல்லை, அதான் ஆண்டவர்ட்ட ஃபுல்லா சரணடைஞ்சிட்டான் அப்படி என்பது வெளியரங்கமாக காட்டுவதற்கு ஒரு தனிப்பட்ட மனுஷன் தன்னுடைய சாக்கு உடையை போட்டுப்பாங்க. அந்த சாக்கு உடையை ராஜா கூட போட்டுக்கிட்டு ஆலயத்துக்கு போயிட்டாரு. இந்த 3 எல்லாருக்குமே சாக்கு உடையை போட்டுக்கிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட அனுப்புறாரு. அப்ப என்ன அர்த்தம்? சிச்சுவேஷன் ரொம்ப பேடு, எங்களை விடுவித்துக் கொள்ள முடியாது, நாங்க ஆண்டவர்ட்ட சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வெளியரங்கமா காட்டிக்கொண்டு ஏசாயா கிட்ட போயிட்டாங்க. இவர்கள் அவனை நோக்கி, ஏசாயாவை நோக்கி, இந்த நாள், இவர்கள் யாரு? இத்தனை 3 பேரும் போனாங்கல்ல, இவங்க எல்லாம் போய் ஏசாயா தீர்க்கதரிசிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். எதெல்லாம் இருக்கு? 3 பிரச்சனை: நெருக்கம், கண்டிதனம், தூஷணம். இதான் நடக்கும். ஒரு நம்ம ஸ்பிரிச்சுவல் இன்டிமிடேஷன், ஆவிக்குரிய விதமாக நம்ம நொறுக்கப்படும் போது 3 காரியம் நடக்கும். நெருக்கம், ஒரு வழியில நெருக்கப்பட்டேன். கண்டிதம், அந்த நெருக்கத்தினால துக்கம். அப்புறம் தூஷணம், அதனால மத்தவங்க தேசிக்கிற தூஷணம், நம்மளை தூஷிக்கிற வார்த்தை, இதெல்லாம் அனுபவிப்போம். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது பெறவோ பலன் இல்லை. அதாவது ஒரு பிரசவ பெண் வயிற்றுல பிள்ளை இருக்கு, பிரசவ வேதனை இருக்கு, ஆனால் அந்த புஷ் பண்ணி இந்த குழந்தையை வெளில எடுக்க முடியாது, எத்தனை வேதனை பாருங்க. அத மாதிரி எங்களையே நாங்க காப்பாத்திக்க முடியாத அளவுக்கு, வெளியில வர முடியாத அளவுக்கு நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கப்படி அசீரிய ராஜாவாகிய என் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தையின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார். அவன் என்ன சொல்றாரு? அவன் வந்து என்ன பேசினான்? அந்த ரப்சாக்கே கேவலமா
பேசினான், எங்களை ராஜாவையும் பேசினான், கர்த்தரையும் பேசினான். அது கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. கட்டாயமாக தேவன் தன்னுடைய வார்த்தைக்கு தண்டனை செய்வாரு. ஆனா நீங்க மிச்சம் இருக்கிற ஜனங்க எல்லாரும் நம்பிக்கை இருந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் நம்பிக்கையா இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆட்களை அனுப்பிச்சிருக்காரு. அதை போய் யார்கிட்ட சொல்றாங்க? இந்த 3 பேரும் போய் ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ கேட்ட உடனே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தைன்னா, இந்த பிரச்சனையை எப்படி நான் முடிக்க போகிறேன் அப்படி என்று வெளிப்படுத்திட்டாரு. யார்கிட்ட? ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட. என்ன சொல்றாரு? எப்படி இந்த பிரச்சனையை முடிப்பாராம்? ஏசாயா 37 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனம் என்ன சொல்றாரு? அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா now Hezekiah is going to be encouraged by the prophet Isaiah's word. Through the prophet Isaiah, God is revealing how he is going to give deliverance in this terrible situation. அது நம்ம பார்க்கலாம். எசேக்கியா 37:6-7. அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தையினாலே பயப்படாதே. என்ன கேட்டாங்க? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம தேவன் சர்வ வியாபி, எங்கும் இருக்கிறவர் நம்முடைய தேவன். அவன்கிட்ட அந்த சனகிரிப்பு இந்த 3 பேர்கிட்ட கேவலமா பேசினது, ஜனங்க கேட்க பேசினது எல்லாம் கர்த்தர் கேட்டார். கேட்டதனால என்ன சொல்றாரு? அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்தது. என்னதான் நான் சொன்ன, என்ன தூஷித்தாங்க? மற்ற கடவுளெல்லாம் காப்பாற்ற முடியல, ஆனா உங்க கடவுளை காப்பாற்ற முடியாதுன்னு என்ன தூஷித்தாங்க? நீ கேட்டதுமான வார்த்தைகளுக்கு பயப்படாதே. இப்பொழுது அவன் ஒரு செய்தியை கேட்டு, அவன் யாரு? அசீரிய ராஜா. இப்பொழுது அசீரிய ராஜா ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ வார்ஃபேர்ல சண்டை முதல்ல அனுப்பல. இப்ப என்ன சொன்ன? ஓகே, நீ எல்லாம் போடுற, ரெடி பண்ணிக்கோ, நீ சண்டைக்கு அவங்ககிட்ட அவன் வந்தா நீ சண்டை போடுங்க, ஒரு இடத்துக்கு போய் சண்டை போடுங்கன்னு சொல்லவில்லை. இதுதான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விடுதலை. வேற விதமா இருக்கும். இப்போ வந்தவனை திருப்பி அனுப்பணும். வந்தவனை எதிராளி அப்படி திருப்பி அனுப்பணும். எப்படி திருப்பி அனுப்புவாரு? அவனுக்குள்ளே ஒரு ஆவியை அனுப்புவேன். அனுப்பி என்ன செய்துவான்? அவன் தேசத்துக்கே திரும்பி போகும்படியாக ஒரு ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழ பண்ணுவேன். இங்கே நீ அவனை சாவடிக்க வேண்டாம். நீ போய் சண்டை போட்டு கத்தியால அவனுக்கு வெட்ட வேண்டாம். உன்கிட்ட இல்ல, நீ சண்டை போட வேணாம், நீ சண்டைய போடாத. அவன் சண்டைக்கே உன முற்றுகையிட்டு உனக்கு எருசலேமுக்கு எதிராக வந்துக்கிடவே மாட்டான். வரத்துக்கு முன்பாக அவன் சொந்த தேசத்துக்கு போகும்படியா ஒரு ஆவியை அனுப்புவேன். அவன் சொந்த ஊருக்கு போயிடுவான். அங்கே அவன் செத்து போவான். இங்க கிடையாது. இதுதான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற விடுதலை. எப்பவும் நம்ம ஆவிக்குரிய விதமாக நம்ம அச்சுறுத்தப்படும் பொழுது நம்ம நினைக்கிற விடுதலை வேறு, ஆண்டவர் அழுகிற விடுதலை வேறு. நம்ம நினைக்கிற விடுதலை, நான் போய் சண்டை போட்டு நான் போய் ஜெயிக்க போறேன், நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீ ஆண்டவரை நம்பு. ஆண்டவரே உனக்கு எதிராக வந்தவர்களை திருப்பி அனுப்புவார். திருப்பி அனுப்புகிற சூழ்நிலைகளை அங்க போடுவார். அப்படிப்பட்ட ஆவியை அவர்களுக்கு எதிராக அனுப்புவார். அவங்க பாதுகாப்பான இடம்னு அவங்க நினைக்கிற இடத்திலே அவர்களை அதம் பண்ணுவார். அவங்க பாதுகாப்பான இடம் எது? அவன் நாடு. அவன் நாட்டிலே அவன் அடிப்பேன். சோ எதிராளி எது பாதுகாப்பு நினைக்கிறானோ அந்த பாதுகாப்பான இடத்திலே ஆண்டவர் அவன் அடிப்பார். எப்போ? தேவ ஜனங்களுக்கு எதிராக இப்படியாக ஆவிக்குரிய அச்சுறுத்தலை செய்யப்படும் பொழுது தேவனுடைய செயல் இப்படியாதான் இருக்கும். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறாரு. இப்போ அவன் கேட்டு உற்சாகம் ஆயிட்டான். விஷயத்தை சொல்லிட்டாங்க, இப்படிதான் நடக்க போகுது, நீ கவலைப்படாத. அவன் திரும்பி போயிடுவான், வரமாட்டான், அவன் திரும்பிடுவான், அவன் சொந்த ஊருக்கு போய் செத்து போயிடுவானாப்பா. ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னா அவன் சந்தோஷமாயிட்டான். அப்படி சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு லெட்டர் வருது. ஏன்னா லெட்டர் வருதுன்னு பார்த்தா ஒரு லெட்டர் யார் அனுப்புறா? அசீரிய ராஜா டைரக்டா அனுப்புறான். பார்த்தா வாக்குத்தத்த வசனம் வந்துருச்சு. சூழ்நிலை மாறிச்சுன்னு சூழ்நிலை இன்னும் மோசமா போகுது. நம்ம வாழ்க்கை இப்படிதான் நடக்குது. ஆவிக்குரிய விதமாக போராட்டத்துல பார்க்கும்போது ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் வசனம் கொடுத்துருவாரு. வசனத்தை வச்ச பிறகு இன்னும் பிரச்சனை அதிகமா இருக்கும். இங்க பிரச்சனை அதிகமாயிடுச்சு. என்ன பிரச்சனை அதிகமாயிடுச்சு? ராஜா ஒரு கடிதத்தை எழுதிட்டான். எந்த ராஜா? அசீரிய ராஜா எசேக்கியாவுக்கு டைரக்டா ஒரு கடிதம். அந்த கடிதத்துல என்ன போட்டிருக்கு? The letter from Assyria. The situation is not calm. The situation still become worst. There is no hint of seeing the deliverance, but the king is directly writing a letter, Assyrian king, to the king Hezekiah. What the information is wrote is given in Isaiah 37:8-11. அந்த கடிதத்தில் என்ன போட்டிருந்தது என்பது ஏசாயா 37 அதிகாரம் 8-14 வசனத்தில் இருக்கிறது. அசீரிய ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு
அப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். இப்ப இங்கதான் முக்கியம், மிக மிக பயங்கரம். என்ன சொல்லிட்டாரு பாருங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், அரணான பட்டணம் கொஞ்சம் தான் மிச்சமா இருக்கு. லாகீஸ் என்கிற பட்டணத்துல தான் போர் தளவாடங்கள், மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, போர் வீரர்கள் இருக்கிறாங்க, சண்டையிடுவதற்கு வேண்டிய எல்லா சாமானும் அங்கதான் இருக்கு. இப்போ அந்த அசீரிய ராஜா அந்த லாகீஸை சுத்தி முற்றுகையிட்டு இருக்கும் போதுதான் அவனுடைய கமாண்டரை தளபதிய எருசலேமுக்கு அனுப்பி மிரட்ட சொன்னான். இப்ப சுச்சுவேஷன் இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இந்த சுச்சுவேஷன் இப்படி நடந்துட்டு இருக்கும் போது சனகரிப்பு லாகீஸை புடிச்சிட்டான். யோசிச்சு பாருங்க. வெரி பேட் நியூஸ். குட் நியூஸ் இல்ல, வெரி வெரி பேட் நியூஸ். பேட் நியூஸ் என்ன, லாகீஸ் என்கிற பட்டணமும் பிடிபட்டு விட்டது. அங்கே இருந்த ராணுவ தளவாடங்களையும் அவன் எடுத்துட்டான். சோ இவங்களுக்காக பயன்படுத்துவதாக வச்சிருந்த ஆயுதங்கள்லாம் இப்ப யார் கையில போயிடுச்சு, அசீரியா கிட்ட போயிடுச்சு. அங்க இருந்த ராணுவ வீரர்கள் செத்துட்டாங்க, எல்லாரையும் முடிஞ்சிச்சு, எல்லாம் பினிஷ் பண்ணிட்டான், எல்லாத்தையும் பிடிங்கிட்டான். இப்போ எருசலேம் மட்டும் தப்பி இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, சண்டை போடுறதுக்கு எக்யூப்மெண்ட்டும் இல்ல, சண்டை போடுறதுக்கு போர் வீரர்களும் இல்ல. நம்பி இருந்த அந்த லாகீஸும் முடிந்து விட்டது, கதம் ஆயிடுச்சு. அதை முடிச்சிட்டு லிப்னா கிட்ட சண்டைக்கு போயிட்டான். இன்னொரு நாடு இருக்கு, இன்னொரு பட்டணம் இருக்கு, அது சாதாரண ஒரு பட்டணம், அதை பிடிக்கிறதுக்கு போயிட்டான். அது மட்டும் மிச்சம், அங்க போயிட்டான். இப்போ எருசலேமுக்கு தான் மிச்சம். சோ இந்த டயத்துல அந்த ராஜா ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர், அப்போது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய தீர்க்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். இப்பதான் ஆண்டவர் சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா நடக்க போகுது. என்ன இந்த சிச்சுவேஷன் நடக்குதுன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இவன் என்ன பண்ணிட்டான், லாகீஸை புடிச்சிட்டான். புடிச்சிட்டு லிப்னா கிட்ட பட்டணத்துல போய் பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் அவங்க அசீரியா தேசத்துல இருந்து வருது. என்ன விஷயம்னா, எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் ஆண்டு கொண்டிருக்கிற தீர்க்கா என்கிற ராஜா நமக்கு எதிராக, அசீரியாவுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்தி வந்துருச்சா? சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது பாருங்க. அத சொல்ல கேள்விப்பட்டவன் என்ன பண்றான் உடனே, ஓஹோ சுச்சுவேஷன் அப்படியா, சீக்கிரமா எருசலேமை புடிச்சிடணும், புடிச்சிட்டு நேரா என் நாட்டுக்கு போய் அதை காப்பாத்தணும் அப்படின்னு என்ன பண்றான். உடனே அவன் எசேக்கியா இடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி லெட்டர் போட்டு அனுப்புறான். இப்போ அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. அதனால அவன் வந்து அசீரியாவை, பாபிலோனுடைய ராஜா பாபிலோனையும் எத்தியோப்பியாவையும் ஆண்ட தீர்க்காங்கிற ராஜா சண்டைக்கு வரதுக்கு முன்பாக நான் இதை புடிச்சிட்டு அங்க சண்டைக்கு போறேன், அதனால டைம் கொஞ்சமா இருக்கு, உடனே லெட்டர் எழுதுறா அப்படின்னு லெட்டர் எழுதி ஒரு ஸ்தானாதிபதிகிட்ட அனுப்புறாரு. நீங்கள் யூதாவின் ராஜாவை எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்க உன் தேவனை உன்னை நம்ப வெட்டா. இப்ப டைரக்டா எசேக்கியா ராஜா கிட்ட சொல்றான், நீ கர்த்தரை நம்பாதன். இதுவரை மக்கள் கிட்ட சொன்னா, சேனாதிபதி கிட்ட சொன்னா, இப்ப டைரக்டா நீ கர்த்தரை நம்பாத, வேஸ்ட், நம்பவே நம்பாத, டைரக்டா வந்துருச்சு, நம்பாத. அப்போ அசீரிய ராஜா லாகீஸை விட்டு நீ நம்பினா ஒரு பிரயோஜனம் இல்ல, நம்பாதேன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது என்ன சொல்றாரு அவர் அந்த லெட்டர்ல, நான் இது வரைக்கும் 9 நாட்டுக்கு போயிட்டேன். எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன், 9 நாட்டுக்கு போயிருக்கேன். அந்த 9 நாட்டிலையும் அந்த மக்கள் பல பல கடவுளை கும்பிட்டாங்க. அந்த நாட்டு கடவுள் அவங்கள காப்பாற்ற முடியல. அது அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறார். எங்க இருக்காது பார்க்கலாம். எந்தெந்த நாட்டுக்கு போனாரு, கோசான் நாட்டுக்கு போயிருக்காரு. அந்த கோசான் எங்க இருக்கு, மெசபட்டோமியால இருக்கு, அதை ஜெயிச்சுட்டார். ஆரான் எங்க இருக்கு, அங்கதான் ஆபிரகாம் இருந்தார். ஆறாம் தேசம், ஊர் தேசம் இல்ல, அந்த ஊர் தான் ஆரான்னு சொல்றாங்க. ஊர் தேசம் என்கிற ஆறாம் தேசத்துக்கு, அதுவும் மெசபட்டோமியால இருக்கு, அதையும் புடிச்சிட்டார். அந்த 2 இடத்துல ஜனங்க சந்திரனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சந்திரன் ஜோதிட கலையை பெற்றவன், ஆன்மீகத்துல வளர்ந்தவன். என்ன நடக்குது என்று ஜோசியம் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஜோசியம் நம்ம பாக்குறோம்ல, அது அதனால அப்படி ஜோசியம் பார்த்து கண்டுபிடிக்கிற சந்திர பகவானை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கோசான்லையும் ஆரான் என்கிற மெசபட்டோமியா தேசத்துல அவங்கள போய் நான் புடிச்சிட்டேன். அந்த சந்திர பகவான் அவங்கள காப்பாத்தல, ஜோதிடம் அவங்கள காப்பாத்தல. 3வது அதாவது ரெட் சேப் என்கிற இடத்துக்கு போனேன். ரெட் சேப் என்கிற இடம் எங்க இருக்கு, பாபிலோன்ல இருக்கு. அதையும் புடிச்சிட்டேன். அவங்க எதை வணங்கினாங்க, உள்ளூர்ல சில கடவுள் நம்ம பார்த்து இந்தியால இருக்கும், உள்ளூர் தெய்வம்னு வச்சிருப்பாங்க. இது நம்ம கிராமத்துக்கு கடவுள்னு சொல்லிட்டு ஒரு சிலையை வச்சு அதுக்கு பலியிடுவாங்க. அதே மாதிரி அவங்க உள்ளூர்ல சில தெய்வங்களை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த உள்ளூர் கடவுள் அவங்கள காப்பாத்தல. அடுத்தது தெலாசாரையில் இருக்க
ஏதேன் தேசத்துக்கும் போனேன். ஏதேன் யாரு? ஏசாவுடைய தேசம். யாக்கோபுடைய அண்ணன் ஏசா இருக்கிற தேசம் ஏதேன். அதையும் போய் புடிச்சிட்டேன். அவங்க எந்த கடவுளை கும்பிட்டாங்க? அவங்க இயற்கையை கும்பிட்டாங்க. இயற்கை யாரு? புயல் கடவுளை கும்பிட்டாங்க. புயலுக்கு மழைக்கு ஒரு கடவுள் இல்லையா? அதுக்கப்புறம் இஸ்தார் அப்படிங்கிற கரு உருகிற கர்ப்பம் தரிக்க வைக்கிற கடவுளை கும்பிட்டாங்க. அது அவங்க செல்வத்தை கொடுத்துச்சு, வெற்றியை கொடுத்துச்சு, அவங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிற ஹாதாத் அப்படிங்கிற புயல் கடவுளையும் இஸ்தார் என்கிற கரு உருகிற கடவுளையும் அவங்க கும்பிட்டாங்க. அவங்களும் நான் பிடிச்சிட்டேன். அந்த புயல் கடவுளும் சரி, அந்த செல்வத்தையும் வெற்றியையும் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிற கருவுரை செய்கிற கடவுளும் அவங்கள காப்பாத்தல. அடுத்தது ஆமாத் என்கிற தேசத்தை போய் பிடிச்சேன். அவங்க கூட இயற்கையின் கடவுளாகிய புயல் கடவுளையும் கருவுரை செய்கிற கடவுளையும் நம்பினாங்க. அவங்களும் தோத்து போயிட்டாங்க. அடுத்தது அர்பாத் செப்பார் வாயும் அப்படிங்கிற இடத்துல போய் அவங்கள பிடிச்சேன். அவங்க என்ன கும்பிட்டுட்டு இருந்தாங்க? அத்தர்மலைக்கு அப்படின்னு கடவுளை கும்பிட்டாங்க. அந்த கடவுளுக்கு அவங்க சொந்த குழந்தைய உயிரோடு பலியிட்டாங்க. அப்படி ஒரு பயங்கரமான கடவுளை அவங்க கும்பிட்டாங்க. அந்த கடவுளும் அவங்கள காப்பாற்ற முடியல. அவங்களும் தோத்து போயிட்டாங்க. அடுத்தது ஏனா ஈவா அப்படிங்கிற தேசத்துக்கு போன அவங்க கூட அசூர் இஸ்தார் அப்படின்ற பாலியல் புகழ் சுய வழிபாடு அப்படிங்கிற கடவுளை கும்பிட்டாங்க. இது பாலியல் சம்பந்தமான கடவுள், புகழ்ச்சி சம்பந்தமான கடவுள், சுயத்தை நானே தான் கடவுள், நானே தான் கடவுள், நான் கடவுள், நான் கடவுள் என்று வழிபடுகிற சுய வழிபாடுகளை கொண்டுகிற கடவுளை வணங்கினாங்க. அதுவும் அவங்கள காப்பாத்தல. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோ. இத்தனை பேர்கிட்ட போயிருக்க, இத்தனை கடவுள் அவங்கள காப்பாத்தல. அதே மாதிரி உன் கடவுள் உன்னை காப்பாத்த மாட்டாரு எசேக்கியா அப்படி என்று அதுல போட்டுக்கிறாரு. அப்போ எசேக்கியா ஸ்தானாதிபதி கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தரோட ஆலயத்துக்கு போய் இதெல்லாம் படிச்சுட்டு ரொம்ப நொந்து போய் இந்த லெட்டரை எடுத்து படிச்சுட்டு கர்த்தரோட ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்பாக விருத்து கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே உங்கள் செவிகளை சாய்த்து கேளும் கர்த்தாவே, நீ உன் கண்களை திறந்து பாரும் கர்த்தாவே, சனகிரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படியாக சொல்லி அனுப்பிய வார்த்தைகள் எல்லாம் கேளும் கர்த்தாவே, அவருடைய தேவர்கள் நெருப்பில போட்டு விட்டது மெய்தான். அந்த கடவுள் 9 கடவுள் சொன்னாங்க இல்லையா? புயல் கடவுள், கர்ப்பம் தரிக்கிற கடவுள், சுய கடவுள், குழந்தைகளை எரிச்சி கும்பிடுற கடவுள், எல்லா கடவுளும் அவங்க கையினால உருவாக்கின கடவுள், இயற்கை கடவுள், அதெல்லாம் அவங்கள காப்பாத்து, அவங்க நெருப்புல போட்டது மெய்தான். அவர்கள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே, ஆகையால் அவைகளை நீர்த்துளி ஆக்கினார்கள். இப்பொழுது எங்கள் தேவனாக கர்த்தாவின் நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக ரட்சி என்னும் இப்ப வந்துட்டார். எங்களுக்காக இல்லை, எங்களுக்காக நீங்க தான் கடவுள் என்று சொல்லுங்க. இதுக்காகத்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேல் தேசத்துக்கு கொஞ்சம் ஜனம் ஏன் தேர்ந்தெடுத்தேன்? உங்கள் மூலமாக யெகோவா தேவனே உண்மை உள்ள தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னாரு. அதே பாயிண்ட பிடிச்சி இது செய்யறதுனால நீரே உண்மையுள்ள தேவன் என்பதை நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கெல்லாம் அறியும்படி எங்களை அவன் கைக்கு நீக்கலாக்க ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அவ்வளவுதான்ப்பா. விண்ணப்பம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. இந்த கடவுள் மட்டும்தான், யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கும் போது திருப்பி ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் பேசுறாரு. பாருங்க, ராஜா கிட்ட எல்லாம் பேச மாட்டேங்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட தான் பேசுறாரு. திருப்பி ராஜா கிட்ட ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட பேசி விஷயத்தை அனுப்புறாரு. என்ன விஷயம்? 3 செய்தி அனுப்புறாரு. தேவனாகிய கர்த்தர் யெகோவா தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட இதை குறித்து இவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே கதறிட்டு இருக்கிறான். அப்போ அங்க விஷயம் போயிடுச்சு. ஆண்டவர் அங்க சொல்றாரு, 3 செய்தி அனுப்புறார். என்னென்ன 3 செய்தி? God is revealing his words to prophet Isaiah. He is giving 3 information. It is there in Isaiah 37:21-35. அவர் கொடுக்கிற 3 காரியங்கள், 3 காரியத்தை பத்தி பேசுறார். ஏசாயா 37:21-35 வசனத்துல இருக்கு. என்ன சொன்னாங்க? முதலாவது, சனகரிப்புக்கு நேரடியாக பேசினார். God is talking directly to Sanherib now. First message is God is talking directly to Sanherib. சனகரிப்புக்கு நேரடியாக பேசினார். 1. இரண்டாவது, எசேக்கியாவுக்கு பேசினார். Now the king is giving the message to King Hezekiah. எசேக்கியாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். எசேக்கியாவுக்கு பேசினார். அது 30-32. சனகரிப்பை பற்றி பேசினார். What is going to happen to Sanherib? That is also going to reveal. So 3 information. டைரக்டா சனகரிப்ட பேசுறாரு, டைரக்டா எசேக்கியா கிட்ட பேசுறாரு. 3வது, சனகரிப்பை பற்றி சனகரிப்பை கொடுத்து about Sanherib. First is message to Sanherib.
Then next is message to Hezekiah. Third one, the information about சனகரிப். சனகரிப்பை பற்றிய ஒரு செய்தியை கொடுக்கிறாரு. ஸோ அப்போ சனகரிப்புக்கு நேரடியாக என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அட்ரஸ் நீங்க பார்க்கும்போது அட்ரஸ் இஸ் டைரக்ட்லி டு சனகரிப், அட்ரஸ் டு ஹெசக்கையா, ஸ்போக்கன் அபவுட் சனகரிப். 3 இன்ஃபர்மேஷன். முதலாவது சனகரிப்புக்கு நேரடியாக என்ன சொன்னாரு? இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய என்னை 3 காரியத்தை சொல்றாரு சனகரிப்பை பத்தி. நீ என்ன சொன்ன? இஸ்ரவேலின் பரிசுத்தராக என்னை பரியாசம் பண்ணினீர், உமது வலிமையை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுகிறீர், ஆனால் நான் தான் உங்களை எழுச்சியை அனுமதித்தேன். முதல்ல சொல்றாரு, நான் தான் சூப்பர், நான் தான் சூப்பர்னு சொன்னியே, உன்னை சூப்பர் ஆக்கினதே நான் தாண்டா அப்படிங்கிறார். முதல்ல நீதானே உன்னை மேல ஏத்தி எல்லா ராஜ்யத்துக்கு மேல உயர்த்தினதே நான் தான். அடுத்தது, எனக்கு எதிரான உங்கள் பெருமையும் ஆத்திரமும் என் காதுகளை எட்டின பண்ணிதான். இப்பொழுது நான் உன்னை நான் உன்னை எப்படி உயர்த்தினேனோ, நீ எனக்கு கேவலமா பேசினது என் காது கேட்டுச்சு, எனக்கு உணர்ந்த உன்னை திருப்பி நான் கீழே தள்ளுவேன். மூன்றாவது, ஒரு மிருகத்தை போல நான் மூக்கில ஒரு கொக்கியை போட்டு நீங்க எங்கிருந்து வந்தீர்களோ அங்கேயே உங்களை மீண்டும் இழுத்து சொல்லு. நீ மனுஷன் கிடையாது, ஒரு கழுதைய மூக்குல போட்டு கயிறு போட்டு இழுத்துட்டு போற மாதிரி, ஒரு குதிரைய வாயில கடிவாளம் போட்டு இழுத்துட்டு போற மாதிரி உங்களை தரன்னு இழுத்து நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே நான் இழுத்துக்கிட்டு போவேன். 3 விஷயத்த இப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? சனகரிப் பத்தி சொல்லிட்டாரு. அடுத்தது எசேக்கியா ராஜாவுக்கு பத்தி என்ன சொல்றாரு என்று சொல்லி பார்க்கும்போது, எசேக்கியா ராஜா பத்தி என்ன சொல்றாரு சொல்லி பார்க்கும்பொழுது, அதாவது உனக்கு அடையாளமா இருப்பது. எசேக்கியா ராஜா பத்தி என்ன சொல்றாரு? ஏசாயா 37 அதிகாரம் 30-32. Now he is talking about to King Hezekiah. It is in Isaiah 37, 30-32. உனக்கு அடையாளமா இருப்பது, அதாவது எசேக்கியா ராஜாவே உனக்கு அடையாளம் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிரானதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நட்டு அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரின் தப்பி மீதியா இருக்கிற மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனையுடைய கர்த்தர் வைராகியம் இதை செய்யும். அப்ப என்ன சொல்றது புரியலையே. முதல் வருஷம் இப்போ இந்த டயத்துல முற்றுகிட்டாங்க. அதனால மழை பெஞ்சு கூட அவங்களால விதைக்க முடியல. ஏன்? அந்த எருசலேம்ல அவன் முற்றுகையிட்டுக்கிட்டு வெளியில போக முடியல. ஏன்னா அப்ப அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு யாருமே விளைச்சல் பண்ணல. எல்லாம் இழந்துட்டீங்க. பல கிராம பகுதி உடஞ்சி விழுந்துருச்சு. பல பட்டணம் கையில அபகரிச்சுட்டாங்க. அதனால ஒண்ணு சாப்பாடு இல்ல, ஒண்ணு இல்ல. இந்த வருஷம் தப்பி பயிரானதையும், அதாவே சிலது விலை இல்லையா, அததான் சாப்பிடுவீங்க. உங்களால விதைக்க முடியாது. அடுத்த வருஷம் தானாக விளைந்த தப்பி பயிரானதை தானாக விளைந்து, இப்ப தப்பி பயிராயிடுச்சு, அவன் வெட்டி போட்டு மிச்சம் இருக்க சாப்பிடுவீங்க. 2வது வருஷம் தானாக விளைந்துதான் சாப்பிடுங்க. ஏனென்றால் நகரம் அவ்வளவுக்கு மோசமாய்விட்டது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதை சீர்படுத்த முடியும். அதனால அடுத்த வருஷத்துக்கு தானா விளைந்ததை சாப்பிடுவீங்க. 3வது வருஷத்துல விதைத்து அரித்து திராட்சை தோட்டத்தை நட்டு அவைகளை கனிகளை புசிப்பீர்கள். இதுதான் நடக்க போகுது. அதனால நீங்க வெயிட் தான் பண்ணணும். ஏன்னா ரொம்ப அழிவை சந்திச்சிட்டீங்க. அழிவு அதிகமா இருக்கு. அதனால தப்பி போனது இப்ப சாப்பிடுங்க. தானா விளைவுகிறது அப்புறம் அடுத்த வருஷம் சாப்பிடுவீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் தான் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் 3 வருஷம் நினைக்காதீங்க. இப்ப நடக்கிறது 1 வருஷம், அடுத்தது இன்னொரு வருஷம், 3வது வருஷத்துல எல்லாம் சாப்பிடலாம். அப்போ கம்ப்ளீட்டான விடுதலை இன்னும் 1 அல்லது 2 வருஷத்துல நீங்க பழையபடி உங்க வாழ்க்கை மாறிவிடும். நீங்க நல்லா புசிப்பீங்க, நல்லா உடுத்துவீங்க, பழையபடி வாழ்க்கை வாழ்ந்து விடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க தப்பி பிழைப்பீங்க, வேர் பற்றி கனி கொடுப்பீங்க. அதாவது தப்பினவர்கள் சீயோன்ல இருந்து புறப்படுவாங்க. கர்த்தருடைய வைராகியம் இதை செய்யும் அப்படின்னு யாரை கொடுத்து? எசேக்கியா ராஜா கிட்ட டைரக்டா சொல்லிட்டாரு. இதான் நடக்க போகுது. இப்ப 3வது சனகரிப்புக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்றார். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை கொடுத்து இவன் அந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. அவனை பத்தி என்னன்னா, அவன் எருசலேம் கூட்ட வரமாட்டான், அதன் மேல் அம்பு ஏவுவதும் இல்லை, அதுக்கு எதிராக கேடகத்தோடு வருவதில்லை, அதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. எருசலேமுக்கு எதிராக கொத்தளம் போட மாட்டான், வருவேன்னு சொல்லிட்டு இருக்க வரமாட்டான். அவன் அந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் வந்த வழியே திரும்பி போவான். எனின் மித்தம் என் தாசனாக தாவீதின் மித்தம் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதாரமா இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்ல இந்த பக்கம் வரவே மாட்டான், ஒரு அம்பு கூட விட மாட்டான். ஒண்ணுமே இல்ல, வந்தவன் திரும்பி போயிடுவான் தான் சொல்றாரு. ரைட்டா? இது இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ கர்த்தர் விடுதலை கொடுக்க அன்னைக்கு நைட்டு, இது ஈவினிங் வரை ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு எல்லாம் தூங்கிட்டாங்க.
அடுத்தல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஏசாயா 37 அதிகாரம் 36 38. அப்பொழுது கர்த்தர் தூதனை கர்த்தரோட தூதன் புறப்பட்டு அசீரியன் பாளையத்தில் 109,000 1,89,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருத்த போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். சண்டையை போல தேவன் சங்கார தூதன் ஒருத்தனை அனுப்பினாரு. 1,89,000 கணக்கு கரெக்டா கணக்கு பாருங்க. 9,000 அசீரிய வீரர்கள் எல்லாரும் கொன்னு செத்து போயிட்டாங்க. அப்போது அசீரிய ராஜாவாக சனகிரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேல இருந்து விட்டான். ஐயோ நான் மட்டும் தானே தப்பிச்சேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அசீரியாவுடைய தலைநகரமாகிய நினிவேல அங்கதான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோத்தின் கோவிலிலே அவன் கடவுள். அவன் என்ன கடவுளை கும்புறான்? நிஸ்ரோத் நிஸ்ரோக் அப்படி என்ற கடவுளை கும்புறான். நிஸ்ரோகின் கோவிலே பணிந்து கொள்ளும் பொழுது அவன் குமாரனாகிய அத்ரமலேக்கும் சாரேத் சேரும் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு ஆரரா தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசராத் சோன் அவன் பட்டணத்துக்கு வந்து அரசாண்டான். என்னாச்சு சொன்னாரா? திரும்பி போயிடுவான். அவன் பாதுகாப்புன்னு நினைக்கிற அவனுடைய பட்டணம், அவனுக்கு உடம்பு எதுவும் ஆயிடக்கூடாது, மத்த பேர்ல செத்துட்டாங்க, நான் மட்டும் தப்பிச்சேன்டான்னு சொல்லிட்டு அவங்க சாமி கிட்ட கும்பிட போனா அந்த ஆலயத்துக்குள்ள தலையை குனிஞ்சுக்கிட்டு போறான். அங்க ஆலயத்துல வாசல் படியில 2 அவனோட சொந்த பிள்ளைங்க கத்தியோட ரெடியா நிக்கிறாங்க. ஒரே வெட்டு, கழுத்தை 2ஆ துண்டிச்சு அந்த ஆலயத்திலே அவன் கழுத்து துண்டுபட்டு செத்து போயிட்டான். அவங்க 2 பேரும் கொலை பண்ண 2 பிள்ளைகள் ஓடி போயிட்டாங்க. அவனோட 3வது பையன் அரசாண்டான். அந்த ஆட்சியை நல்லா அரசாகாம அசீரியாங்கிற தேசமே இல்லாமல் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது. இதுதான் நாம இன்னைக்கு பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு காரியம். நம்ம எளிதாக நம்ம இந்த காரியத்தை படிக்கிறோம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை, வார்த்தையின் உண்மை உள்ளவர். அதனால நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய விதமாக நீங்க அச்சுறுத்தப்படும் பொழுது, உங்களோட விசுவாசம் முற்றுகையிடும் பொழுது, எசேக்கியா ராஜா என்ன செய்தாரோ அதையே நாம செய்வோம். பேசக்கூடாது. தர்க்கம்னா தர்க்கிக்காதீங்க. ஆண்டவர் எத்தனை தான் இன்டிமிடேட் வந்தாலும் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்க சொந்த பலத்துல சாராதீங்க. மனுஷர்கிட்ட போய் உட்கார்ந்து அவங்க கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. தீர்க்கதரிசி கிட்ட ஓடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்தியை கொடுக்கணும். எப்படியும் செய்தியை கொடுத்து உங்களுக்கு வழி நடத்துவாரு. உங்ககிட்டயே டைரக்டா பேசுவாரு. ஜெபத்துல பேசுவார், வார்த்தையில பேசுவார், பலப்படுத்துவாரு. உங்களுக்கு எதிராக வந்தவங்க திரும்பி போக வைப்பாரு. நீங்க அவங்ககிட்ட சண்டை போட வேண்டாம். நீங்க வாயில தர்க்கிக்க வேண்டாம். அவங்க அளவுக்கு நீங்க கீழே இறங்க வேண்டாம். நீங்கள கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக போராடுகிறார். அவர்களால் முடியாத போதும் கூட தேவன் நமக்காக போராடுவார். யூதா ஒரு வாளையும் தூக்கவில்லை. மனிதன் முயற்சி இல்லாமலே தேவன் அவர்களை விடுவித்தார். இதுதான். ஒருத்தர் கூட தூக்கல. எந்த முயற்சி இல்லாம விடுவித்தாரு. சூழ்நிலைகள் மனிதனால் சாத்தியமற்றதாக இருக்கும் பொழுது தேவனை நம்புங்கள். உங்கள் பங்கு நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை. அவருடைய பங்கு வெற்றி மற்றும் அதிகாரம். அவருடைய பங்கு அதிகாரம், கர்த்தருடைய பங்கு அதிகாரம், வெற்றி. நம்முடைய பங்கு நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை. நம்ம சாத்தியமற்றதாக இருக்கும் பொழுது தேவனை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சொல்லப்பட்ட இந்த பிரகாரமாக உங்களுக்கு விடுதலை தருவாராக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக.